நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாதுஷா தாங்க செஞ்சுருக்கோம். ரொம்ப சாஃப்டாக நம்ம கடையில் வாங்குறத விட நம்ம வீட்டில் செஞ்சாவே ரொம்ப சூப்பரான ஒரு டேஸ்ட் கிடைக்கும். கடையில் வாங்குறத விட நல்லாவே இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே சூப்பரான ஒரு பாதுஷாங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. ஜீராவில் நல்லா ஊறிட்டுருக்கு. கண்டிப்பாக நீங்கள் உங்கள் பசங்களுக்கு வீட்டில் செஞ்சு கொடுங்க. தீபாவளி பண்டிகை டைமில் நம்ம வீட்டிலே நம்ம பாதுஷா செய்யலாங்க. ரொம்பவே சுலபமான ஒரு பாதுஷா தாங்க. வாங்க இது எப்படி செய்கிறதுன்றது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நல்லா சாஃப்டாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சுவையான டேஸ்டான இனிப்பான பாதுஷா செய்யலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மைதா மாவு தான் எடுத்திருக்கேன். மைதா மாவு வச்சு என்ன ஸ்நாக்ஸ் செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது பாதுஷா செய்யலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருந்ததுங்க. இப்போ நம்ம பாதுஷா தான் நம்ம செய்ய போகிறோம். எப்படி செய்யலாம் அப்படின்றது வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் 2 கப்பு மைதா மாவு எடுத்திருக்கேன் பாருங்கள். மைதா மாவு, இதுக்கு தயிர், பேக்கிங் சோடா, சால்ட்டு, இவ்வளோ தாங்க. இப்போ நம்ம தயிரை ஊற்றிக்கலாம். நான் 2 கப்பு எடுத்திருக்கேன். 2 கப்புக்கு 1 கப் தயிர் ஊற்றிருக்கேன். பேக்கிங் சோடா ஆப்ஷன்லாம் கிடையாது, போட்டு தான் ஆகணும். அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். ரொம்ப போடாதீங்க, கொஞ்சமாக போட்டுக்கோங்க. சால்ட்டு, அதுக்கப்புறம் மெயின் நெய்யுங்க. நெய் சொல்ல நான் மறந்துட்டேன். நெய், ஜிஆர்பி நெய், மணல் மணலாக வாசனையாக ஜிஆர்பி நெய். நீங்கள் எந்த நெய் வேணாலும் ஊற்றிக்கலாங்க. ஏன்னா பேக்கெட் வாங்கிட்டு வந்தேன், ஜிஆர்பி தான் கொடுத்தாங்க, அதை அப்படியே வாங்கிட்டு வந்தாங்க. இப்போது நம்ம தண்ணி ஊற்றி அப்படியே நம்ம பிசைஞ்சு ஒரு 1/2 hour நம்ம இதை ஊற விடணும். பாதுஷா யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றது சொல்லுங்கள். இது ஒரு 1/2 hour அப்படியே நல்லா பிசைஞ்சு வச்சு 1/2 hour நல்லா சாஃப்டாக ஊறட்டங்க. அதுக்கப்புறமா பார்க்கலாம். அந்த நெய், தயிர், அப்புறமா சால்ட்டு, பேக்கிங் சோடா, மாவு நல்லா பிசைஞ்சு வச்சாச்சு. இப்போ மாவு க்ளோஸ் பண்ணிடலாம். நல்லா சாஃப்டாக நல்லா பிசைஞ்சு வச்சுங்க. இது ஒரு 1/2 hour மாவு அப்படியே ஊறணும். 1/2 hour ஊறணும். அதுக்குள்ளே நம்ம ஜீராக்கு 1 கப் சர்க்கரை, நான் 1.5 கப் போட்டுக்கிறேன். நான் மாவு 2 கப் எடுத்துருந்தேன், அதனால் 1.5 கப் சர்க்கரை நான் போட்டுக்கிறேன். இது பாகு பதெல்லாம் கிடையாது. கொஞ்சோண்டு ஏலக்காய் தட்டி போட்டிருக்கேன். வாசனையாக இருக்கும் ஏலக்காய். பாதுஷா யாருன்னா நீங்கள் செஞ்சுருக்கீங்களா வீட்டிலலாம் அப்படின்றது சொல்லுங்கள். நிறைய பேர் செஞ்சுருப்பீங்க. நான் இது செகண்ட் டைம் செய்கிறேங்க. ஜீரா கொதிச்சிட்ருக்குங்க. இந்த பதத்தில் ஆஃப் பண்ணிடுறேன். நான் கரெக்டான ஒரு பதமாக இருக்குது. தொட்டால் நம்ம கையில் ஒட்டுது. இந்த ஸ்டேஜில் ஜீரா ஆஃப் பண்ணிவிடுங்க. நம்ம எப்படி குலோப் ஜாமுக்கு செய்வோமோ அதே தாங்க. இதில் நீங்கள் வேணும்னா குங்குமப்பூ போட்டுக்கோங்க. இது குங்குமப்பூ போட்டிங்கன்னா கலர் வரும், அதுக்காக சில பேர் போடுவாங்க. நான் போடலை. இருந்தால் நீங்கள் போட்டுக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். நம்ம ஏலக்காய் மட்டும் போட்டிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். இப்போது நான் ஆஃப் பண்ணிடுறேன் கேஸை. அவ்வளோதாங்க. இது நல்லா ஆறட்டும். மாவு ஒரு 1/2 hour நல்ல மாவு சாஃப்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா? இப்போ பாதுஷா செய்யறதுக்கு பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றி கடாயில் வச்சுருக்கேன். ஹீட் ஆகிட்டுருக்கு. அதுக்குள்ளே மாவு எப்படி இருக்குது அப்படின்றது வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி இருக்கணுங்க. நல்லா சாஃப்டாக இருக்குது, பஞ்சு மாதிரி இருக்குது. எவ்வளோக்கு எவ்வளோ மாவு ஊறுதோ அவ்வளவோ நமக்கு பாதுஷா நல்லாயிருக்கும். எண்ணெய் ஹீட் ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம இங்கே லேயர் செஞ்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த ஷேப் இருந்தால் ஓகே. இந்த விரலை வச்சு இந்த மாதிரி இப்படி ரவுண்ட் பண்ணிக்கோங்க. தெரியுதுங்களா? இப்படி ரவுண்ட் பண்ணிங்கன்னா அந்த பாதுஷா ஷேப் இதில் அப்படியே வந்துடும். தெரியுதுங்களா? அவ்வளோதாங்க. இந்த ஷேப் தான் நமக்கு வரணும். அப்படியே நான் தட்டில் எடுத்து வச்சுக்கிறேன். நான் சின்ன சின்னதாக போடுங்க. இந்த மாதிரி இருந்தால் ஓகே. எண்ணெய் ஹீட் ஆகிட்டுருக்கு. மாவு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு சிங்கிள் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். நாங்கள் ரிஜா இது உள்ள ஒன்று இருக்கே.
ஜீரா வந்து நாங்கள் வந்து ஃப்ரிட்ஜிலலாம் வைக்கல, நான் ஏசியில் வச்சுருக்கோம். அவ்வளோதாங்க. இந்த ஸ்டேஜில் இருக்கும்போது பாருங்க, அப்படியே ஒரு சுற்றுற மாதிரி இருக்கணும். இதுதான் இந்த பாருங்கள், இதே நம்ம அப்படியே பொரிச்சு எடுக்க வேண்டியதுதான். சூப்பரான பாதுஷா வந்து சூப்பராக செஞ்சு வச்சுருக்கேன். எண்ணெயில் போட்டு ஜீராவில் போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எண்ணெய் காஞ்சிச்சிங்க, ஒன்று ஒன்றா போட்டுக்கிறேன். ஸ்லோ ஃப்ளேமில் வைங்க, ஹையில் வைக்காதீங்க. ரொம்ப அதிகமாகவும் போடாதீங்க, சும்மா 2-3 மட்டும் போட்டு ஃபஸ்ட்டு பொரிச்சிடுங்க. 3 பாதுஷா பாருங்கள் சூப்பராக வந்துட்டுருக்கு. இந்த ஷேப் தான், ஷேப் கலர் எல்லாமே அப்படி தான். நீங்கள் ஷேப் நல்லா ஒன்றா வந்ததுன்னா நீங்கள் போட்டுக்கோங்க. எங்களுக்கு தெரிஞ்ச ஷேப் தான் வந்துச்சு. பாதுஷா மேக்ஸிமம் இப்படி தான் இருக்கும். நம்ம ஜீராவில் போட்டால் தாங்க அது நல்லா ஊறி இன்னும் நல்லா பெருசாக இருக்கும். நல்லா எண்ணெயை வடிகட்டி பிளேட்டுக்கு மாற்றிடலாம். சூப்பரான பாதுஷா ரெடிங்க. இப்போ இருக்கிற எல்லாமே போட்டுட்டு அதுக்கப்புறமா இது கொஞ்சம் சூடு ஆறட்டும், ஜீராவில் போட்டுக்கலாம். சூப்பராக கலர் வந்துச்சுங்க. இந்த ஸ்டேஜில் எடுத்துடலாங்களா? அதை விட இது இன்னும் கலர் வந்து இதாக வந்துருக்கு. இல்லை அப்படியே இது எண்ணெய் வடி கலர் வர மாதிரி மாறுது. ஓகே, இது எடுத்து அப்படியே பிளேட்டில் மாற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் ஆறட்டும். அதுக்கப்புறமா நம்ம வந்து ஜீராவில் போட்டு எடுத்துக்கலாம். ஜீராவில் இப்போ வந்து பாதுஷா போட போகிறேங்க. கம்மிமா ஜீரா? இல்லை இது கரெக்டான இது, ரொம்ப ஜீராவில் இதுனா குலோப் ஜாமா. இது சூப்பரான ஜீராவோட பாதுஷா ரெடி. இது வந்து ஒரு 1 ஹவர் ஊறினதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ சாஃப்டாக அப்படியே தொண்டையில் இறங்குங்க. இது 1 ஹவர் கழித்து நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பாதுஷா செஞ்சுட்டே ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. 1 ஹவர் ஆகிடுச்சு, நல்லா ஊறி இருக்குது, சாஃப்டாக இருக்குது. என் பையன் வந்து அந்த 1 ஹவர் கூட தாக்கு பிடிக்க முடியல, ரொம்பவே வாசனையாக இருக்குது, சாப்பிட்டே பார்க்கணுமா அப்படின்ட்டு. எப்படி இருக்கு? கடையில் வாங்குற மாதிரி இருக்கா? அதை விடவே நல்லா இருக்கு. பாருங்க ஜீரா எப்படி ஊற்றி வந்திருக்கான் பாருங்க, அந்த சக்கரை பாகை. இன்னும் ஊறினாவே இன்னும் நல்லா இருக்குங்க, சாஃப்டாக இருக்கும். அவன் வந்து இது ஜஸ்ட்டு ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலவே நல்லா ஊறினா நல்லாயிருக்கும். இது 1 ஹவர் கூட ஊறவே இல்லை, அதுக்குள்ளே அவன் வந்து சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாக வந்துட்டான். சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ஜீரா வந்து நல்லா ஊறாதாங்க நமக்கு வந்து டேஸ்ட்டு கிடைக்கும். பாதுஷா ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டான ஒரு பாதுஷா தான் நாங்கள் செஞ்சோம். இது ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம், ஆனால் ஊறத்துக்கு 1/2 ஹவர் ஆகணும். ஓகேங்களா? ஊறினதுக்கப்புறம் நம்ம செஞ்சால் 10 நிமிஷம் தான் நமக்கு. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் உங்கள் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இதுக்கப்புறம் வரது எல்லாமே பண்டிகை நாள் தான். பண்டிகை நாளில் கண்டிப்பாக நம்ம வீட்டிலே நம்ம இதை செய்யலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். நானும் போய் இந்த ஸ்வீட்டை சாப்பிட்றேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கே ரொம்ப ஆசையாக இருக்குது, எப்படி இருக்குன்னு தெரியல. அவன் ரொம்ப விரும்பி சாப்பிட்டுட்ருக்கான். ஓகே, பாய்.